அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துட்டேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பசங்களுக்காக வந்து 2 போதும்னு எடுத்திருக்கேங்க. பூண்டு தோல் உரிக்காதது அப்படியே போடணுங்க. கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாமே நம்ம வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட்டா போதுங்க. ஆயில் போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு மணம் ஒன்று வரும் பாருங்கள், அப்படி ஒரு மணம் வீடே மணக்கும்னா பார்த்துக்கோங்களேன். இது கருகிடக்கூடாதுங்க. அந்த பருப்பு கொஞ்சம் நல்லா வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு அதனால கொஞ்சம் நான் புளி இதில் நான் லாஸ்ட்டாக போடுவேங்க. இன்னுமே கொஞ்சம் வறுக்கட்டும், அவ்வளோ மனம் சூப்பராக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் இதை வறுத்தெடுத்துட்டா போதுங்க. நான் சொன்னேன் இல்லையா புளி, அதையுமே இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இது வந்து தேவைக்கேற்ற அளவு இப்போ நம்ம உப்பும் போட வேண்டியதாங்க. இப்போது இது ஒரு சுத்த விட்டால் இந்த மாதிரி ஒரு பதம் ஒன்று வரும் பாருங்கள். இது சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது இப்போ நம்ம செய்ய போகிற துவையல் தானே, அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டியதான். இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும்ங்க. அந்த கொரகொரப்பு இல்லாமல் நல்லா இருந்தால் போதும். பாருங்களேன், ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குல்ல மாவு மாதிரி. இந்த பதம் போதுங்க துவையலுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தாங்க பருப்பு துவையல். இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.